ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் முதல்ல என்னோடய சேனல் பார்க்குறீங்களா? என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் குழம்புங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க, அதோட ஒரு 3 தக்காளி, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன் பீக்கங்காங்க. இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணி பிரிஞ்சு விடுங்க. அங்கே பாருங்கள், நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வரும். நம்ம உப்பு போட்டிருக்கறனால பீக்கங்காய் இருக்கிற தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு காய் வேக கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். அதுக்காட்டியும் ஒரு பத்தை தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைங்க, இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாங்க. தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிரேவியாக வர வைக்கணும். நல்லா சுண்டணும் குழம்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், கருவேப்பிலையும், எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கிரேவியாக வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய்.